பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து என்றாலே அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியங்கள், அவருடைய மரணம், அவருடைய சிலுவை பாடுகள் எல்லாம் இணைந்தாதான் அது இயேசுவை முழுமை அடைகிறாருங்க. அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். மரியாதை குறித்து தியானித்திருக்கலாம், சீஷர்கள் யாரெல்லாமோ குறித்து தியானித்திருக்கிறாங்க. ஆனா அவங்க இயேசுடைய வாழ்க்கையில ஒருவர் மிகவும் முக்கியமான ஒருத்தர் காணப்படுகிறார். அவர் யாருன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கிறதான நேரத்துல வழியில அவனை பார்த்து இயேசுவின் சிலுவையை அவர் மேல வைத்தார்கள். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த 3 புஸ்தகத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மத்தேயுவிலையும் மார்க்லையும் நீங்க பார்க்கும்போது இயேசுவினுடைய சிலுவையை சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமக்கும்படியாக அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்ற வார்த்தை இருக்குது. ஆனா லூக்கா மாத்திரம் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறதான நேரத்தில், அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிறதான சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவர் மேல் என்ன செய்தார்களா, சுமத்தினார்கள், வைத்தார்கள். மீது 2 புஸ்தகத்தையும் சிலுவையை வைத்தது எழுதல, பலவந்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம தியானிக்கிறதான தியானம், இயேசுவினுடைய சிலுவையை இயேசு மாத்திரம் சுமக்கவில்லை, இன்னொருவன் சுமந்தான். இயேசுவின் சிலுவை கைமாறினது. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் யார் அப்படின்னா, வேத பண்டிதர் சொல்றார், இவன் ஒரு புறஜாதியான் என்பதாக. இயேசுவினுடைய சிலுவை என்றாலே 2 கம்பு இணைந்ததுதான் சிலுவை. ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று மேலும் கீழுமாய் இருக்குது. இப்படி இருக்கிறதான காரியம், அந்த கம்பு எதை உணர்த்துகிறதுனா, மனிதர்களை இணைக்கிறதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. மேல் நோக்கி இருக்கிறதான அந்த கம்பு எதற்கு அடையாளம்னா, பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்கிறதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் அநேகம் காணப்பட்டாலும் அதுல ஒன்று, அவர் இணைக்கும்படியாக வந்தார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறதா நேரத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது அது என்ன செய்ததுன்னா, அவர் தாமே சமாதான காரணராகி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தார். ஏன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க வேண்டுமானா, என்றைக்கு ஆதாம் பழத்தை சாப்பிட்டாரோ, பாவம் செய்தாரோ, அப்பொழுது பரலோகத்துக்கும் பூமிக்கு உள்ள தொடர்பு என்ன செய்து கட்டாயிட்டு. அதனால்தான் இயேசு திரும்புச்சுதான், இது முதல் தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று இயேசு நினைச்சுதான் சொன்னாங்க. அப்ப பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடைப்பட்டதான அந்த இடைவெளியை நிரப்பும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த பூமிக்கு வந்தார். அடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களானா 12, 13, 14, அங்க 2 பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று விருத்த சேதனம் பெற்றவன், இன்னொருவன் விருத்த சேதனம் பெறாதவன். இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களை தான் பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, புறஜாதியார்கள் என்று சொன்னாங்க. இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்குரிய மேன்மை என்ன? வாக்கு தத்தங்கள் அவர்களுக்குரியதாக காணப்பட்டது, உடன்படிக்கை அவர்களுக்கு காணப்பட்டது, ஆராதனை அவர்களுக்குரியதாக காணப்பட்டது. எல்லாமே பிரமாணம், சட்டங்கள் எல்லாமே யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இந்த சந்ததிக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா பின்னால நீங்க வாசிப்பீர்களானா, இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி விருத்த சேதனம் உள்ளவர்களாய் பார்க்கிறாருன்னா, விசுவாசத்தினால ஆவியிலே நாம விருத்த சேதம் பண்ணப்பட்டு நம்மையும் அவங்களையும் ஆண்டவர் இணைக்கிறார். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் முழுது நீங்க வாசிக்கும் போது தெரியும், பிரிந்து காணப்பட்டோம், பிரிவினையாக ஒரு நடுச்சுவர் இருந்துச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் மாத்திரம் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த இணைப்பை இணைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் ஒரு பகுதி காணப்படுகிறது. இப்போ ஏன் சிலுவையை இவன் கிட்ட கொடுக்கணும்? ஏன் இவன் மேல பலவந்தம் பண்ணாங்க? நீ எப்படியாவது இதை சுமக்கணும்னு சொல்லி அவன் மேல வைத்தாங்கன்னா, அவன் ஒரு புறஜாதியான். சிலுவையில அவன் நமக்கு பங்கு உண்டாக்கும்படியாக, சிலுவையில புறஜாதியாரை இணைக்கும்படியாக
அன்றைக்கு சிரேனை ஊரானாகிய சீமோன் மேலே சிலுவை பலவந்தம் பண்ணி வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்து இந்த 3 ஆக்கியோன்னு சொல்லும் போது அடுத்து கொல்கதா மலையை தான் சொல்றாங்க. அப்படி ஆனா கொல்கதா மலை வரைக்கும் யார்தான் இந்த சிலுவை சுமந்துட்டு போனா என்ன, இந்த சிரேனை ஊரானாகிய சீமோன் தாங்க சுமந்துட்டு போனா. அந்த பலவந்தத்துல என்ன தெரியுதுன்னா, எப்படி ஆகிரும் இந்த புறஜாதியாரை நான் இணைக்க வேண்டும், இந்த புறஜாதியாரையும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்ற வேண்டும், ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் அன்றைக்கு அவன் மேல பலவந்தம் பண்ணப்பட்டது. சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, இதை சாப்பிட்டா நல்லது சேர்ந்து எப்படியாவது சாப்பிட்டு பலவந்தம் பண்றோம். பிள்ளைகளுக்கு சில நேரம் மருந்து கொடுக்கும்போது பலவந்தம் பண்றோம். எதற்காக இந்த பலவந்தம்? அதுல ஒரு பெரிய நன்மை இருக்குது. அப்படி நாங்க இந்த சிரேனை ஊரானாகிய சீமோன் மேல இந்த சிலுவை வைக்கப்பட்டதுடைய நோக்கம், சிலுவையின் புறஜாதியாராகிய நாமும் உரிமை பாராட்ட வேண்டும், அந்த சிலுவைக்கு நம்மும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும், நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும், நாமும் கிறிஸ்துவை அப்பா என்று பிதாவை கூப்பிட வேண்டும். இதற்காக தான் சிலுவை என்ன செய்து கை மாறப்பட்டது. எனவே எத்தனையோ காரியங்களை தியானிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னன்னா, உங்களை என்னை எந்த அளவுக்கு நேசித்திருப்பாரானா, அங்கு ஒரு பலவந்த பண்ணப்பட்டு சிலுவை சிரேனை ஊரானாகிய சீமோனுடைய தோல் மேல் வைக்கப்பட்டது. அதனால இன்றைக்கு நாமும் விசுவாசித்தனாலே அவரை நம்ம ஆபிரகாமை நாம் அப்பான் எங்களுக்கும் தகப்பன் என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிருக்கார், இந்த சிலுவையின் மூலமாக இணைத்து வைத்திருக்கிறார். எனவே அவருடைய அன்பை ஒவ்வொன்றையும் நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் உங்களுக்கு தீமை செய்யாத தேவன் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.